நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. மனிதர்களாகிய நமக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உண்டு. புதியதாக எந்த ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம், அல்லது நாம் இதுவரை பார்க்காத ஏதாவது புதிய இடங்களுக்கு சென்று பார்க்கலாமா? பார்த்தவுடன் ஒரு குழந்தைக்கு கூட அதை பற்றிய கேள்வி, இது என்ன, இது எப்படி வந்தது, ஏன் இப்படி நடக்கின்றது? மனிதன் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஆசைப்படுகின்றான். குழந்தை பருவத்திலிருந்தே இதை நாம் கவனிக்கலாம். அது மாதிரி ஒரு கிராமத்தில் இருப்பவனுக்கு பக்கத்தில் சென்று இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அதைவிட ஒரு பெரிய தலைநகரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அதைவிட உலகம் முழுவதும் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை, முடியுமானால் வேறு ஒரு கிரகத்திற்கும் சென்று அதையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. பார்ப்பதிலும் அவனுக்கு தனியாத ஒரு தாகம் இருக்கின்றது. அதுபோல் புதியதாக ஏதாவது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இசை என்றால் அந்த இசையிலே என்ன புதுமை செய்யலாம், புதியதாக அதில் என்ன கண்டுபிடிக்கலாம் என்று புதிய இசை, புதிய காட்சிகள், புதியதாக விஷயங்களை தெரிந்து கொள்வது, ஏன் சமையல் உள்பட ஏதாவது புதியதாக செய்து அவனுக்கு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை. ஆடைகள் கூட நாம் தினமும் புதியதாக ஆடைகளை உடுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் புது புது நாகரிகத்திற்கு தகுந்த மாதிரி ஆடைகளையும் உடுத்தி கொண்டிருக்கின்றோம். உணவு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆடைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, வீடுகள், வாழ்க்கை முறை எல்லாம் மனிதனுக்கு புதியதாக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை. இந்த புதியது தான் மனிதனை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்கின்றது. இத்தகைய அவனுக்கு தனியாத ஒரு தாகம் இருப்பதால் தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. உலகமானது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, வளர்ச்சி வருகின்றது. ஏனென்றால் எல்லாவற்றையும் புதியதாக செய்ய வேண்டும், புதியதாக செய்ய வேண்டும். இன்னும் இதிலே என்ன புதுமை செய்யலாம், புதியதோர் உலகம் அமைப்போம், புதிய தலைமுறை என்று ஏதாவது ஒன்று புதியதாக நாம் செய்து கொண்டே இருப்பதற்கு ஆசைப்படுகின்றோம். அந்த புதுமை என்று வரும்பொழுது மனிதனுக்கு இன்று காலையிலே எழுந்தவுடன் இது புதிய நாள், இந்த மாதம் புதிய மாதம், இந்த வருடம் புதிய வருடம், இப்படி சொல்லிக்கொண்டே போனால் ஒவ்வொரு நொடியும் நமக்கு புது நொடி தான். அந்த புது நொடியிலே காலம் நல்ல காலமாக இருந்தாலும், நேரம் நல்ல நேரமாக இருந்தாலும், இவனுக்கு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கூட நல்ல விதமாக அமைந்திருந்தாலும் மனதிலே உற்சாகம் இல்லை என்றால் எதுவுமே அவனுக்கு புதுமையாகப்படாது. எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு அலட்சியம் இருக்கும், அல்லது அதை ரசிப்பதற்கோ அனுபவிப்பதற்கோ அதனுடைய பெருமையை உணர்வதற்கு அவனால் முடியாமல் போய்விடும். ஏனென்றால் மனதிலே அவனுக்கு அத்தகைய ஒரு உற்சாகம் இல்லை. மனது தளர்ச்சியாக இருக்கின்றது. மனதை எப்பொழுதுமே உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு என்ன வழி என்றால், நாம் உற்சாகம் உள்ளவர்களுடன் எப்பொழுதும் இருந்தாலே மனது உற்சாகமாக இருக்கும், புதுமையாக இருக்கும், புத்துணர்ச்சியுடன் இருக்கும். யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும் பொழுதே இது அப்படி நடக்காது, என்னால் முடியாது என்று சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் என்றால், இவனுடன் நாம் பழகக்கூடாது, இவனுடன் நான் பழகினோமானால் எனக்கும் அத்தகைய ஒரு தாழ்வு மனப்பான்மையும் எதையுமே முடியாது என்ற எண்ணமும் எனக்கு தொத்தி கொண்டு விடும் என்று அவனை நாம் விட்டு விலகுவதற்கு பார்க்கின்றோம். அதை விட்டுவிட்டு இதை என்னால் செய்ய முடியும், செய்து விடலாமே என்று யாராவது சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளே நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது.
அப்பொழுது நாம் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும், எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். மனிதர்கள் கூட யாருமே நிரந்தர மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது, நிரந்தரமான உற்சாகத்துடன் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீண்ட காலம் உற்சாகமாக இருப்பார்கள், அப்பொழுது தளர்வடைபவர்கள் என்று வேண்டுமானால் பிரிக்கலாம். ஆனால் ஒருவர் இருக்கின்றார், அவர் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருப்பார், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பார், அவருக்கு தளர்ச்சி என்பதே கிடையாது என்று ஒருவரை நாம் கண்டுபிடித்து அவருடன் எப்பொழுதுமே நாம் சங்கம் வைத்து கொண்டிருந்தோமானால், அவருடன் சேர்ந்து கொண்டே இருந்தோமானால் நாமும் எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம், உற்சாகத்துடன் இருக்கலாம், குறையே இல்லை நமக்கு. அப்படி ஒருவர் இருக்கின்றாரா என்றால் அவர்தான் கடவுள். கடவுளை பற்றி புராணங்களோ வேதங்களோ என்ன சொல்கின்றன என்றால் அவர் சதா ஆனந்த ஸ்வரூபி, எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கின்றார். இறைவனை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்றால் இறைவன் சர்வசக்தி உடையவர், சர்வ வல்லமை உடையவர், எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றார். நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் அவர் சாட்சியாக இருக்கின்றார். நம் உள்ளும் இருக்கின்றார், புறமும் இருக்கின்றார். இதெல்லாம் இருக்கட்டும், அவர் எப்பொழுதுமே சதா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றார். அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருந்தாலே போதும், நாமும் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கலாம். அதனால்தான் பக்தர்கள் எல்லாம் பாடும் பொழுது பத்ராஜல ராமதாசர் என்ற ஒரு பக்தர் தினமே சுதீனமோ என்ற ஒரு கீர்த்தனையிலே எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை பாடுகின்றோமோ அந்த நாட்கள் எல்லாம் நல்ல நாட்கள் என்கின்றார். அதுபோல் தியாகராஜ சுவாமிகளை பார்த்து சிலர் உம்முடைய ஜாதக ரீதியாக உனக்கு காலம் சரியில்லை என்று சொல்லும் பொழுது தியாகராஜரும் அழகான ஒரு கீர்த்தனை பாடுகின்றார். கிரகபலமேமி ராமா நீ அனுக்கிரக பலமே பலம் என்கின்றார். இந்த கிரகங்கள் என்னை என்ன செய்துவிடும், ராமருடைய அனுக்கிரகம் இருக்கும் பொழுது என்று சொல்லுகின்றார். அதனால் சதா இறைவனை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை சிந்திப்பது என்பது எப்படி என்றால் இறைவனுடைய நாமங்களை சொல்லி கொண்டிருந்தாலே போதும், எப்பொழுதும் இறைவன் நம்முடன் இருப்பார், நம்முடன் இருக்கின்றார், நாமும் ஆனந்தமாக இருக்கலாம். பெரிய பெரிய செயல்களை நம்மால் செய்ய முடியாவிட்டால் கூட போதும், அவற்றை பற்றி நல்லதை நினைத்து கொண்டே இருப்போமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவர் ஒரு ஜோதிடரை பார்ப்பதற்காக சென்றார். அந்த ஜோதிடரோ ஒருவருடைய ஜாதகத்தை கணித்து அதனுடைய பலாபலன்களை சொல்லுவதிலே மிகவும் கெட்டிக்காரர். ஜாதகத்தை இப்படி பார்த்தால் போதும், பார்த்த உடனே மனதிலே அந்த கிரக நிலைகளை வாங்கி கொண்டு அவருக்கு காலம் எப்படி இருக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது என்பதையெல்லாம் துல்லியமாக சொல்லிவிடுவார். அந்த ஜோதிடரை அவ்வளவு சுலபத்தில் சந்திக்க முடியாது, அவ்வளவு கூட்டம் அவரிடம் முன்பாகவே பதிவு செய்து கொள்ள வேண்டும், அப்படி ஒரு புகழ் அவருக்கு இருந்தது. ஒருவனுக்கு மிகவும் ஏழ்மையிலே இருக்கின்றான். அவன் யாரோ அவனிடம் சொல்லுகின்றார்கள், அந்த ஊரிலே ஜோதிட சாஸ்திரத்திலே வள்ளுவர் ஒருவர் இருக்கின்றார், அந்த வல்லுநரை பார்த்து உன்னுடைய ஜாதகத்தை நீ காண்பித்தாயானால் அவர் உனக்கு ஏதாவது பரிகாரங்கள் சொன்னாரானால் அதன்படி செய்தால் உன்னுடைய ஏழ்மை எல்லாம் போய்விடும், நீ பெரிய குபேரன் மாதிரி ஆகிவிடலாம், உனக்கு நல்ல நேரம் பிறந்துவிடும் என்றெல்லாம் அவனிடம் சொல்லுகின்றார்கள். அவனும் பார்க்கின்றான், சரி அவரை போய் பார்க்கலாமா, அவரிடம் நம்முடைய ஜாதகத்தை காண்பித்து அவர் என்ன சொல்லுகின்றாரோ அந்த பரிகாரங்களை செய்தால் நம்முடைய ஏழ்மை போய்விடுமா, நாமும் செல்வந்தராக ஆகிவிடுவோமா, செல்வந்தராக ஆகின்றோமோ இல்லையோ, இந்த ஏழ்மையிலிருந்து விடுபட்டு ஒரு உண்பதற்கு ஒரு உணவு, உடுப்பதற்கு ஒரு உடை, இருப்பதற்கு ஒரு இடம், மனதிலே ஒரு அமைதி, இத்துடன் வாழ்க்கை அமைந்தால் கூட போதுமே என்று அவன் இருக்கக்கூடிய ஊரோ இந்த ஜோதிடர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. அவனுக்கு அந்த ஊரிற்கு வருவதற்கு கூட, வாகன வசதிக்கு செலவழிப்பதற்கு கூட பணம் கிடையாது. நடந்து 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 அந்த ஊரிற்கு அந்த ஜோதிடரை பார்க்க வேண்டும் என்று பல நாட்கள் காத்திருந்து அவரை பார்க்கின்றான். அவரும் பார்த்தார், இவனுடைய ஜாதகத்தை பார்த்தார். பார்த்தவுடன் அவனையும் பார்க்கின்றார். இந்த ஜாதகத்தை பார்த்து அவனை பார்த்தவுடனே அவருக்கு தோன்றியது, இன்றைக்கு என்னால் பலன் சொல்ல முடியாது, நீ 2 நாட்கள் கழித்து என்னை பார் என்றார்.
அவன் சொன்னான், நான் வெகு தொலைவிலே இருக்கின்றேன், நான் இங்கிருந்து என்னுடைய ஊருக்கு செல்வதற்கு 2 நாட்கள் ஆகும், 2 நாட்கள் கழித்து உங்களை என்னால் பார்க்க முடியாது என்றான். சரி, எப்பொழுது முடியுமோ 1 மாதம் கழித்து தான் வாயேன், பிறகு பலன் சொல்கின்றேன், இப்பொழுது எனக்கு உன்னால் பலன் சொல்ல முடியாது என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவன் பார்த்தான், நாமோ ஏழ்மையில் இருக்கின்றோம், இவரை பற்றி எல்லோரும் புகழ்ந்து சொன்னார்கள், இவரை பார்த்து நம்முடைய ஜாதகத்தை காண்பித்து அதன்படி இவர் ஏதாவது பரிகாரம் சொன்னாலாவது நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஏழ்மை போய் வசதியாக இருக்கலாம் என்று நினைத்தோம். அவரும் கூட இன்று போய் பிறகு வா என்று சொல்லிவிட்டார். இதுதான் நம்முடைய விதி போல இருக்கின்றது. ஒரு மனிதன் எங்கு நடந்தாலும் அவனுடைய நிழல் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது போல் நம்முடைய கஷ்டகாலமும் நம்மை போகும் இடத்திலெல்லாம் துரத்தி கொண்டே வருகின்றது போல இருக்கின்றது என்று மிகவும் நொந்து கொண்டே தன்னுடைய ஊரிற்கு திரும்ப ஆரம்பித்தான். நல்ல இரவு வேலை வந்தவுடன் அந்த ஊரிலே தங்குவதற்கு எந்த வசதியும் இல்லை. ஒரு பாழடைந்த ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருந்தது. அழகான கோவில். ராஜகோபுரம் ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த ராஜகோபுரங்கள் எல்லாம் இடிந்து சிதிலமடைந்து கிடக்கின்றது. கருவறை மேல் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்திலே பார்த்தால் ஒரு மரம் உழைத்து வேறு ஊடுருவி அப்படியே சாய்ந்து கிடக்கின்றது. பிரகாரங்கள் எல்லாம் பார்த்தால் ஒரே புல்மண்டி புதர், அதில் பாம்பு இருந்தால் கூட இருக்கலாம். கதவுகள் எல்லாம் கரையான் அரித்திருக்கின்றது. கொடிமரம் இருந்த இடம் இருக்கின்றது, கொடிமரம் இல்லை. இப்படியாக அந்த கோவிலை சுற்றி பார்த்து கொண்டே ஏதோ அந்த ஊரிலே கிடைத்த ஒரு உணவை உட்கொண்டு விட்டு அந்த கோவிலிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே படுத்து உறங்க ஆரம்பித்தான். அவனுக்கு நீண்ட நேரமாக உறக்கம் வரவில்லை. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கின்றான், மனிதனுக்கு மட்டும்தான் வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வு உண்டா, இல்லை இறைவனுக்கு கூட உண்டா? இந்த கோவிலுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது ஒரு காலத்திலே இந்த கோவிலிலே பெரிய ராஜகோபுரம் இருந்திருக்க வேண்டும், பலிப்பீடத்திற்கு முன்பாக அப்படி ஒரு கொடிமரம் இருந்திருக்க வேண்டும், பிரகாரங்கள் எல்லாம் பெரியதாக அமைந்திருக்கின்றது, தாயார் சன்னதி இருக்கின்றது, ஆண்டாள் சன்னதி இருக்கின்றது, சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி இருக்கின்றது, கருடாழ்வாருடைய சன்னதி இருக்கின்றது, உள்ளே அழகாக பெருமாளுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது, கருவறையினுடைய கோபுரமும் அப்படி இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற ஒரு காலத்திலே இந்த கோவிலிலே எப்படியெல்லாம் பூஜை நடந்திருக்க வேண்டும், எப்படி பக்தர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வழிபாடு செய்திருப்பார்கள். இந்த கோவிலிலே வேத ஒளியும் மந்திரங்களுடைய ஒளியும் பிரபந்தங்களினுடைய ஒளியும் கதைகளும் எவ்வளவு நடந்திருக்கும். இன்று இந்த கோவில் கேட்பாரற்று கிடக்கின்றதே, பாழடைந்து இருக்கின்றதே, இறைவனுக்கு கூட நல்ல நேரம் அல்லது கெட்ட நேரம் இருக்கின்றதோ, இப்படியெல்லாம் சிந்தித்து கொண்டே இருக்கின்றான். சிந்தனை செய்து கொண்டிருப்பவனுடைய மனதிலே ஒரு எண்ணம், இன்றைக்கு நமக்காவது அந்த ஜோதிடரை பார்த்திருந்தால் அவர் நமக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லி நம்முடைய ஏழ்மை போய் நமக்கு ஒரு நல்ல காலம் பணம் வந்திருக்குமானால் இந்த கோவிலை நாமாவது திருப்பணி செய்திருக்கலாம். அதற்கு கூட ஒரு வழி இல்லாமல் போய்விட்டதே. என் கையில் மட்டும் பணம் வந்தால் இந்த ராஜகோபுரத்தை அழகாக அமைப்பேன், அதற்கு 5 வர்ணங்களிலே நான் அழகாக அந்த கோபுரத்தை அமைப்பேன், கொடிமரம் அழகாக அமைப்பேன், பிரகாரங்களை சுத்தம் செய்வேன், அந்த கருவறையின் மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தை இப்படி அமைப்பேன் என்று ஒவ்வொன்றாக மனதிலே கற்பனை செய்து கொண்டே வருகின்றான். இந்த கோபுரம் இப்படி அமைய வேண்டும், பிரகாரங்கள் இப்படி அமைய வேண்டும், மதில் சுவர் இப்படி அமைய வேண்டும், கருடாழ்வாருடைய சன்னதிக்கு இப்படி திருப்பணி செய்ய வேண்டும், ஆண்டாளுடைய சன்னதிக்கு இப்படி திருப்பணி செய்ய வேண்டும், தாயாருடைய சன்னதிக்கு இப்படி திருப்பணி செய்ய வேண்டும், இந்த புதர்களை எல்லாம் வெட்டி எடுத்து வெளியே போட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த கோவிலை எப்படி அமைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் மனதிலே கற்பனை செய்து ஏதோ திருப்பணி செய்யும் பொழுது போனது வந்தது மட்டும் பார்த்து திருப்பணி செய்யாமல், இந்த கோவிலிலே நான் திருப்பணி செய்தால் இதற்கு பின்பு 10-20 வருடங்களுக்கு வரக்கூடியவர்கள் இந்த கோவிலிலே கையே வைக்கக்கூடாது, அப்படி பார்த்து பார்த்து தனக்கென்று ஒரு அழகான வீடு கட்டிக்கொள்பவன் அந்த வீட்டை எப்படி பார்த்து பார்த்து இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு அந்த வீட்டை அழகாக கட்டுவானோம், அது மாதிரி நான் இந்த கோவிலை கட்டுவேன், கட்டி திருப்பணி செய்வேன், திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்வேன். அந்த குடமுழுக்கும் பொழுது அப்படி ஒரு யாகசாலைகள் அமைத்து நன்றாக கற்றவர்களை எல்லாம் அங்கு வரவழைத்து
பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கு நடத்தி நன்றாக விளம்பரம் செய்து ஆயிரக்கணக்கிலே பக்தர்கள் கூடும்படி செய்து அவர்கள் அத்துணை பேருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும்படி செய்து அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவிலே வருபவர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுப்பேன் என்று மனதினாலே கற்பனை செய்து கொண்டே இருக்கின்றான். மனதினாலேயே அந்த கோவிலை கட்டிவிட்டான். இந்த பிரகாரத்திலே மதில் சுவர் இன்னும் சற்று உயர்த்த வேண்டும், அதில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை எல்லாம் எடுத்து போட வேண்டும், மதில் சுவரை தாண்டி உள்ளே யாரும் குதித்து விடாதபடி அங்கு கம்பி வேலிகள் அமைக்க வேண்டும், இந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை வேரோடு பிடுங்கிவிட்டு அந்த கருவறை மேல் இருக்கக்கூடிய கோபுரத்தை இப்படி கட்ட வேண்டும் என்றெல்லாம் சிந்தனை செய்து ஆழ்வார்கள் எந்தெந்த விதமான பாசுரங்களை எல்லாம் அழகான பாசுரங்களை சொல்லியிருக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் இந்த கோவிலுடைய சுவரிலே பதிக்க வேண்டும். இப்படியாக கற்பனை செய்து கொண்டே இருக்கின்றான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சற்று நேரம் கழித்து அவனுக்கு தூக்கம் வந்தது. அந்த தூக்கத்திலே கூட கனவு. மனிதன் கனவிலே எதை காண்கின்றான்? அநேகமாக மனிதன் கனவிலே தான் பார்க்காத ஒரு விஷயத்தை பற்றியோ கேட்காத ஒரு விஷயத்தை பற்றியோ கனவு காண்பதில்லை. கனவிலே அவன் ஏற்கனவே அவனுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம், அதை பற்றி தான் அவனுக்கு கனவு வருகின்றது. கனவிலே அவன் காணக்கூடிய ஒரு விஷயத்தை என்றோ ஒரு நாள் அவன் பார்த்திருக்க வேண்டும், அதை பற்றி கேட்டிருக்க வேண்டும், அதை பற்றி படித்திருக்க வேண்டும், அதை பற்றி சிந்தனை செய்திருக்க வேண்டும். அப்படி ஏதோ ஒரு விஷயம் அவனுடைய மனதிலே உள்வாங்கியிருந்தால்தான் அந்த விஷயம் கனவிலே பிரதிபலிக்கின்றது. கனவை பற்றி சொல்பவர்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள் என்றால், ஆழ்ந்த மனதில் எந்த ஒரு விஷயமானது பதிந்து விடுகின்றதோ அதுதான் கனவாக பிரதிபலிக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவனுக்கு கவலை இருக்குமானால் அது கனவாக வருகின்றது. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவனுக்கு பயம் இருக்குமானால் அது கனவாக வெளிப்படுகின்றது. ஏதோ ஒரு விஷயம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாத ஆசையாக இருக்குமானால் அது கனவாக வெளிப்படுகின்றது. ஆழ்ந்த தூக்கத்திலே கனவு வராது. கனவு என்பது உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட நிலையிலே இவனை ஏதோ ஒரு விஷயம் உறுத்தி கொண்டே இருப்பதால் இவனால் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்ல முடியவில்லை. அந்த நிலையில்தான் கனவானது வெளிப்படுகின்றது. எதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கின்றோமோ தீவிரமாக அதுதான் கனவிலே வெளிப்படும். இவன் அந்த கோவிலை நிச்சயமாக இப்படியெல்லாம் திருப்பணி செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்துடனும் உண்மையுடனும் நினைத்து உறங்கினதால் அவனுக்கு ஒரு கனவு காட்சி. அந்த கனவிலே எப்படி கண்டான் என்றால், இந்த கோவிலை எப்படியெல்லாம் திருப்பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அப்படி திருப்பணி செய்து அங்கு பெரிய யாகசாலைகள் அமைத்து அங்கே மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்க, வாசலிலே யானை கட்டியிருக்கின்றது, நல்ல வேதம் படித்த விற்பனர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள், அங்கு இசை கச்சேரிகள் எல்லாம் நடக்கின்றன, பக்தி சொற்பொழிவுகள் எல்லாம் நடக்கின்றன, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கோவிலினுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள், குடமுழுக்கு நடக்கின்றது, வான வேடிக்கைகள் நடக்கின்றன என்றெல்லாம் அவனுக்கு கனவிலே அப்படியே காட்சியாக வருகின்றது. இவன் அவற்றை பார்த்துவிட்டு ஊருக்கு சென்று விட்டான். ஊருக்கு சென்ற பிறகும் சிலர் அவனிடம் பார்த்து, நீ அந்த ஜோதிடரை பார்க்கவில்லையா, ஏன் இவ்வளவு தூரம் சென்று விட்டு வந்தாய் என்று கேட்கின்றார்கள். அவன் சொன்னான், நான் அவரை பார்ப்பதற்குத்தான் போனேன். அவரோ என்னுடைய ஜாதகத்தை பார்த்தார். இப்பொழுது இதற்கு பலன் சொல்லக்கூடாது, 2 நாட்கள் கழித்து வா என்று சொன்னார். 2 நாள் கழித்து என்னால் வர முடியாது, நான் வெகு தொலைவில் இருக்கின்றேன் என்று சொன்னேன். எப்பொழுது முடியுமோ வா, 1 மாதம் 2 மாதம் கழித்து என்று சொன்னார். மீண்டும் அவனுடைய உறவினர்களும் அவனுடைய நண்பர்களும் அவனை வற்புறுத்த மீண்டும் அந்த ஜோதிடரை பார்ப்பதற்கு தன்னுடைய ஊரிலிருந்து வருகின்றான். அந்த ஜோதிடருக்கு அவனை பார்த்த உடனே அவருக்கு வியப்பு தாங்கவில்லை. நீயா வந்து விட்டாயா, எப்படி வந்தாய் என்கின்றார். அவன் சொல்கின்றான், நீங்கள் தானே வர சொன்னீர்கள். நான் வர சொன்னேன், எப்படி உன்னால் வர முடிந்தது, உன் ஜாதகத்தை காண்பி என்கின்றார். ஜாதகத்தை பார்க்கின்றார், அவனை பார்க்கின்றார். அவர் ஏதோ ஒரு பேப்பரிலே கணக்கு போட்டு பார்க்கின்றார், இப்படி பேனாவை தட்டுகின்றார், எங்கு தப்பு என்கின்றார். பிறந்த நேரம் சரியா என்று பார்க்கின்றார். அவர் படக்குன்றிய அவஸ்தையை பார்த்து இவனே குழம்பி விட்டான். என்ன என்னுடைய ஜாதகத்தை பார்க்கின்றீர்கள், என்னை பார்க்கின்றீர்கள், நான் வந்ததையே வியப்பாக பார்க்கின்றீர்கள், ஏதோ கணக்கு போடுகின்றீர்கள், என்ன விஷயம்? இல்லை, ஏதோ இந்த இடத்திலே எனக்கு ஒன்று புரியவில்லை. என்ன? உன்னுடைய ஜாதகத்தை பார்த்த உடனே அன்று நான் இன்று பலன் சொல்ல முடியாது, 2 நாட்கள் கழித்து வா என்று சொன்னேனே, அதன் காரணம் என்ன தெரியுமா? என்ன? நீ அன்று மறுநாள் மரணம் அடைந்திருக்க வேண்டும்.
உனக்கு அப்படி ஒரு விதி, அந்த ஒரு கெட்ட செய்தியை உன்னிடம் நேரிடம் சொல்ல வேண்டாம் என்பதற்காக உன்னை 2 நாட்கள் கழித்து வா என்று சொன்னேன். 2 நாட்கள் கழித்து உன்னால் வரவே முடியாது, எப்படி வந்தாய்? ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த மரணத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. என்ன பரிகாரம் என்றால், ஒரு பழைய விஷ்ணு ஆலயத்தை எடுத்து திருப்பணி செய்து நீ சம்பிரோக்ஷணம் செய்ய வேண்டும். 2 நாட்களுக்குள் அது எப்படி முடியும்? உன் கையில் பணம் வேறு இல்லை, அதனால் நான் பரிகாரத்தை சொல்லவில்லை. எப்படி நீ வந்தாய் அதை சொல்லி, என்னுடைய கணக்கு பொய்க்கவே பொய்க்காதே என்கின்றார். அவன் தான் இங்கிருந்து கிளம்பியதிலிருந்து இரவு ஒரு விஷ்ணு ஆலயத்திலே தங்கி அந்த பாழந்திய விஷ்ணு ஆலயத்தை பார்த்து மனதினால் வருத்தப்பட்டு மனதினாலேயே அதற்கு ஒரு திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்ததை தெரிவித்தார். அவர் ரொம்ப வியப்படைந்தார். அப்படியா, அப்படி நடந்ததா? நீ மனதினாலேயே கற்பனை செய்தியா? அப்படி ஒரு கனவு வந்ததா என்று சொல்லி, அப்பொழுதுதான் அவருக்கும் ஒரு விஷயம் புரிந்தது, அவனுக்கும் ஒரு விஷயம் புரிந்தது. என்ன என்றால், ஒரு செயலை நாம் உடல் ரீதியாக செய்யும் பொழுது அதிலே மனது ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் மனது ஈடுபட்டு விட்டது என்றால் உடல் ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பூஜையிலே கூட நாம் கையினால் செய்யும் பூஜையை காட்டிலும் மானசீகமாக செய்யக்கூடிய பூஜைக்கு தான் பலன் அதிகம். மானசீகமாக செய்யக்கூடிய ஜபத்திற்கு தான் பலன் அதிகம். மானசீகமாக செய்யக்கூடிய பூஜைக்கோ மானசீகமாக செய்யக்கூடிய ஜபத்திற்கு தான் தியானம் என்றே பெயர். மனசுனாலேயே அவன் அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்து குடமுழுக்க செய்ததால் அவனுக்கு அந்த புண்ணியம் கிடைத்து விட்டது. அதனால் அவனுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து அவன் தப்பித்து விட்டான். அதனால் நாம் நம்மால் வாழ்க்கையிலே நம்மால் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் நினைக்காமல் நாம் எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிருப்போம். நம்முடைய நல்லது மட்டுமில்லை, பிறருடைய நல்லது, பிறருடைய நல்லது மட்டுமில்லை, நமக்கு வேண்டாதவர்களினுடைய நல்லது. முடிந்தால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த புது வருடம், ஜெய வருடம், ஜெயம் என்றாலே வெற்றி, இந்த வருடம் இருக்கின்றதே, இந்த வருடம் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையட்டும். நாட்டில் நிறைய மழை பொழியட்டும், விவசாயம் பெருகட்டும், மக்களுடைய மனதிலே அமைதி ஏற்படட்டும், சாந்தி ஏற்படட்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். நாட்டிலே செல்வம் கொழிக்கட்டும், சந்தோஷம் பெருகட்டும், எல்லோரும் இன்புற்று இருப்பதற்கு இந்த புது வருடத்திலே நாம் எல்லோரும் நல்ல செய்கைகளை செய்து, நல்லதை சிந்தித்து, நல்லதை சொல்லி, நல்லவர்களோடு சேர்ந்து நல்ல விதமாக நலமுடன் வாழ்வோமாக.